ஏன் சோகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இப்போ லவ் ஃபெயிலியர் ஒரு வாரம் தான் ஆகுது. இது எப்படா அது தெரியாதவன் நடிக்கிறான் பத்தியா. பொண்ணு பேர் சொல்லுவா. இப்போ ஸ்ப்ரைட்டை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரைட்டை ஊற்றுறோம். ஏண்டா ஸ்ப்ரைட்டோட எசன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. என்னடா சொல்றீங்க? என்னடா அப்படியே நீ வெளியே போன பிளட் மாதிரி வந்துருச்சுடா. அப்படி பாயா பார்த்தாலும் வாழ்க்கையே இப்போ சீரழிஞ்சு போய் நிற்கிறேன். ए भैया एक पानी पूरी कितना भाई? एक மல்லிச்சாரல் மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மைதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னைக்கு சாப்பாடு வேஸ்ட்டு. கெடா கறி. What is it guys? Back with another video. இந்த மாதிரி ஒரு வீடியோ என்கிட்ட இருந்து வரும்னு நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத விஷயத்தை செய்யணும்னு தான் நான் ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். புதுசா ஒரு வீடியோ இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல, அப்படி ஒரு தாட்ல இன்னைக்கு வந்து மாட்டினவன் தான் செஃப் தானோ. நல்லா சமைப்பாரு. ஆஸ்திரேலியால தான் பிடிச்சோம். இப்பதான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெங்கட் பெட் சார். வெங்கட் பெட் சார். குட்டி வெங்கட் பெட். அது அவருக்கு தெரிஞ்சா இவனை வந்து ஏற்கனவே பைக் லிஃப்டிங் வீடியோல பார்த்துருப்பீங்க. சைனீஸ் ஃபுட்லாம் வந்து இவனுக்கு சமைக்க தெரியும். கூடிய சீக்கிரம் ஒரு பயங்கரமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு இதுல வந்து ஜாயின் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சிக்கனையும் ஸ்ப்ரைட்டையும் வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட். அந்த தாட் வந்துட்டு இப்போ செயல்பட போகுது. சமைக்கலாமா? என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்கேன். ஐயாம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். ஓகே ஆயில் பத்தாதுமா? நாங்கள் வேறு சிக்கன் வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. சிக்கன் வந்து கெட்டலாம் போகுது. ஸ்ப்ரைட் சிக்கனை செய்யறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் மாவுலாம் போட்டு ஒன்று பிணைஞ்சு வச்சோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இது ஊறினதுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜரை போக போக நம்ம குட்டி வெங்கட் பெட் சார் வந்து சொல்லுவார். கைஸ், இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா சில்லி சிக்கன். அதில் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுறதுனால ஸ்ப்ரைட் சில்லி சிக்கன். ஏன் சோகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இப்போ லவ் ஃபெயிலியர் ஒரு வாரம் தான் ஆகுது. இது எப்படா அது தெரியாதவன் நடிக்கிறான் பத்தியா. பொண்ணு பேர் சொல்லுவா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இருக்கு? லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு. கைஸ், தேவையான சிக்கனை எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு இந்த பொரிச்ச சிக்கனை தூக்கி அதில் போட்டுட்டு ஸ்ப்ரைட் ஊற்றி சில்லி சாஸ் சோயா சாஸ்லாம் போட்டு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் மூணுத்தையும் போட்டு டாஸ் பண்ணணும். டாஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எப்பவும் போல வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளியே வதங்கிருச்சு. இப்போ எப்போ நீங்க வீட்டுல எல்லாம் வதக்குவீங்களா, அதனால நான் பெருசா காட்டல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு 3 பாட்டில் இருக்கு. இது வந்து ரெட் கலர் சாஸ், இது கிரீன் கலர் சாஸ், சோயா சாஸா. இது மூணையுமே நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்புறப்பே அப்படியே கையை விட்டு எடுத்து மீனும் போல இருக்கா. இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை நான் அவ்வளோவா வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவேன். பட்டும் படாமல் அவ்வளோதானே ஊற்றணும். சோயா சாஸ் ஊற்ற ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸ்ப்ரைட்டு. நம்மளோட மெயின் கருத்து, அந்த கருத்துக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். இருங்கப்பா ஒரு நிமிஷம், சால்ட்டு போட வந்துட்டுப்பா. இரவு உணவு திங்கிறேன் என்று
கைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ டைம் கரெக்டாக 5 மணி ஆகுது. நாங்கள் ஒரு 3:30 மணி போல் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பித்தோம். மணி காலையில் 5 மணி ஆகுது. எங்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நாங்கள் காலையிலேருந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை. அது மாதிரி டைம் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, மறந்துடுறோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு வெறியில் சாப்பிட்றதையே மறந்துடுறோம். இப்போ ஸ்ப்ரைட்டை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதில் தான் மெயினான ஆர்வமே இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரைட்டை ஊற்றுறோம். கலர் பொடி நீங்கள் வந்து இதுக்கு கேட்டீங்க அதெல்லாம் ஓகே போடு, சீக்கிரட்டாக போடு. உனக்கு யாருக்கு தெரியாமல் போகிறாங்க தெரியாமல் ஒரு வில்லத்தனம் பார்க்காதீங்க கைஸ். பார்க்குறதுக்கு பல தமிழில் தெரியணும்ல, அதனால் கலராக வேணும்டானே கலர் பொடி போட்டான். உங்களுக்கு தெரியாமல் போடுறோம். தமிழ்நாடுக்கு ஆசைப்பட்டு வயிற்றால விட விட்டுவாங்கடா. பயமாக இருக்குது நீங்கள் தெரியறதெல்லாம் பார்த்தா. ஐயோ ஆக்சுவலாக பிளட்டு மாதிரி வந்துருச்சுடா. ரஸ்னா மாதிரி இருக்கு. பார்க்குறப்ப சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாம், அந்த ஃபீல் அதான், அந்த கலர் தான் அட்ராக்ஷன். கலர் பின்னாடி தான் போகிறாங்க கைஸ். ஒரு பொண்ணை வெள்ளையா இருந்தா போதும். ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே பாஞ்சிரும். குட்டி தான் அப்படி பாய பார்த்தாலும் வாழ்க்கையே இப்போ சீரழிஞ்சு போய் நிற்கிறேன். ஃபீல் பண்ணாரா? தாடி வச்சுக்கலாம் பாருங்க, அவ்வளோதான் அவனுக்கு வளரும். அதனால தாடி இதுக்கப்புறம் சேவ் பண்ண மாட்டேன்ல. கண்டிப்பாக அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அது பிறந்து எனக்கு கல்யாணம் வரையும் சேவ் பண்ண மாட்டேன். தாமும் வெங்கட் பட்டும் பக்கத்து நிற்கிற மாதிரி இருக்கிறான். டேஸ்ட் பாருங்க. நக்கல ஏண்டா பட்டர் சிக்கன் மசாலா இருக்குல்ல, அந்த டேஸ்ட்லயே கொஞ்சம் ரசத்தை ஆட் பண்ண இருக்கும். அது வந்து ஸ்ப்ரைட்டோட எசன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஊத்தலாம். சிக்கன் போடுற சிக்கன் மேல இது கொஞ்சம் ஊத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதை வந்து சாப்பிட்டுட்டு கடைசியில டிஸ்க்ளைமர் போடுவோம். இல்லை கடைசியா எனக்கு எதனா ஆச்சுன்னா நான் சொல்றேன். எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ண வேணாம். நாங்கள் பண்ணுற ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். ए भैया एक पानी पूरी कितना भाई? एक पीस. ओके वरना एक्चुअली हिंदीக்கார மாதிரி இருக்கான். ஆமா ப்ரோ. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் சிக்கன் மசாலா, அதுலாம் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும்ல, அந்த வளவளப்பு தன்மை இப்போ வந்துருச்சு. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டு நல்லா பெனஞ்சு ஊற வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் ஃப்ரைட்டை ஊற்றி அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சிக்கனை போட்டு இப்போ நம்ம கிண்டிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. உப்பு காரம்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. இப்போ காட்டுறேன். சிக்கன் போடலடா நான் பார்க்குறப்ப. இன்னொன்னு கண்ணு கலங்குது. எண்ணெய் எனக்கு இருக்க போறோம்டா. இருக்கா இல்லை நீங்கப்பா அது எண்ணெய் எனக்கு இருக்க. நீ ஒரு நிமிஷம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஏண்டா சுட சுட வச்சு உப்பு போட்டுருந்தா என்ன ஆகுது? வெறும் எண்ணெய் நக்கிட்டு உப்பு இல்லை. என்ன குட்டி வெங்கடி ஃபீல் பண்றீங்க? நான் ஒரு செஃப்பாவே மாறிட்டேங்க. இது என்னன்னு சொல்லல. இது வந்து நாங்க சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்காக குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம். அது சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு காட்டல. இதுதான் ஸ்பெஷல். அதனால இதை மட்டும் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். 3 மணிக்கு போட்டு 5 மணி ஆயிடுச்சு. இது காலங்காத்தால 5 மணி கைஸ், ஈவினிங் கிடையாது. நைட்டு ஊத்துறேன் கொஞ்சமா கைஸ். சிக்கன் மேல மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க ஊத்து சிக்கன் மேல ஸ்ப்ரைட் ஊத்தணும். எனக்கு ஆசை வந்துடுறா. சீரம் வர. அதாவது இப்போ டேஸ்ட் பண்ணுங்க. குழம்புடியாதான் இருக்கு. நான் பொறுப்பு கைஸ் 1/2 லிட்டர் வாங்கியிருக்கோம். ஒரு 1/4 லிட்டராவது நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா? குடிப்பான் பாருப்பா. அதுக்கு இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேனா, இப்போ எதனா ஒன்று தப்பா இருக்குன்னா என்னைய சொல்லிடுவோம். இல்லை டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சா? என்னடா வேற லெவல் பண்ணி வச்சிருக்கான்டா. சத்தியமா வேற லெவல்ல இருக்கு. ஒரு இது சாப்பிட்டு பாருங்க.
பண்ணியிருக்கேன் எப்படி ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், வேற லெவலில் இருக்குது. ஸ்ப்ரைட் சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் பட்டர் சிக்கன் மசாலா மாதிரி டேஸ்ட்டு. இது அதை விட கொஞ்சம் ஒரு படி ஸ்ப்ரைட்டோட எசன்ஸ் உள்ள லைட்டாக இருக்குது. அதோட சேர்த்து இதை சாப்பிடும்போது வேற லெவலில் ஒரு ஃபீல் வரும். ரைட்டு தான் டேஸ்ட்டு. ரைட்டோட அந்த ஜூஸினஸ் தான் டேஸ்ட்டே இருக்குது. நான்வெஜ்லாம் பிடிக்காதவங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்களா, அவங்க கூட இந்த மாதிரி இது கொடுத்தா நிறைய சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி தான். சரி போதும்டா, நான் கொஞ்சம் சாப்பிட்றேன்டா. வாய் ஊறுது, ஊத்துக்கு தின்றா. உண்மையிலே வேற லெவலாம் சாப்பிட்டு பாரு. இங்கே இருக்கு இதா இருக்கு வரமாட்டுது. செம்மையாக இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்குது. பஞ்சுமாக இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்குது. சிக்கன் மாதிரியே இல்லை, பன்னீர் மாதிரி இருக்குது. மெதுவாக சாப்பிட்றா. சீரியஸாக செம்மையாக இருக்குடா. அப்புக்குட்டி வந்து ஒரு ஹோட்டல் வேற லெவல். குட்டி பட்டு சார் இதாங்க ஸ்வீட் எடு கொண்டாடு. இது காரமோ உங்கள் அம்மாவுக்கு குரல் கொஞ்சம் டிஃபனில் போட்டு கொண்டு போ. பெத்த கடமையை தீர்த்துட்டடா அப்படின்னு ஒரு ஃபீல்குள்ளே போவாங்க. கைஸ் கூடிய சீக்கிரம் இவன் ஒரு பயங்கரமான செஃப்பாக வருவான். சீக்கிரம் பார்ப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். அதுக்கப்புறம் இதில் சோறு வெந்துட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே வந்து சிக்கன் குழம்பு வந்துட்டு இருக்கு. நிஜமாவா? நிஜமாவா? என்னடா சொல்றீங்க? என்னடா எங்கடா போயிட்டு வர? அவன் ஓடிட்டான்டாங்கிட்டு. இல்லடா வருண்டா, அப்படிலாம் அதெல்லாம் வருண்டா. வராதுரான்றல அப்படிதானே வரும். எனக்கு என்ன விசில் வரப்போ தண்ணி வெளியே வர அப்படியே வெளியே போகிறேன். பக்கத்தில் இல்லை அப்படியே நீ வெளியே போன. ஒரு லைட்டாக ஒரு பயம் தான். வாசியா தொடர்ந்து ஒழுங்க பண்ணுவோம். அங்கே பாரு சைடில் வருது. விளாண்டுட்டு இருக்கீங்க. சிஸ்டருக்கு பக்கத்தில் வரவே இல்லை. வேகவே இல்லை. இதுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இதுல வந்து சோறு வெந்துட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம் நாங்க சாப்பிட்றதுக்காக. இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது, அவ்வளவுதான். அது வந்து சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிப்போம். அதாவது சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிப்போம். இந்த குக்கர் வெடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு, எல்லாம் தெரிக்கிறானுங்க. ஓகே, இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைனிங் ஆஃப். பை பை. வெடிக்க தான் போகுது. அது பாரு நின்றுச்சு பாரு. நின்றுச்சா? குக்கர் வரப்போகுது. இப்பதான் குக்கிங் சவுண்ட் வரும். இப்படிதான்டா வரும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா குக்கர் வெடிக்க அவன் நாங்கள் உயிர் பொழைச்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகலைன்னா இந்த குக்கர் வெடிச்சு நாங்கள் 3 பேரும்